நேரத்தில் வியாதியாக இருக்கிறார்களோ, சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த நாளிலே அல்லேலூயா கொஞ்சம் கண்களை மூடி தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த நாளிலே சொல்லப்பட்ட ஆண்டவரே விக்கத்தா ஜெப விண்ணப்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அப்பா அருமையான தாயார் சுசிலாமாக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இப்பொழுதே தாயாருக்குள்ள உமது வல்லமை ஊடுருவி பாயட்டும் அப்பா. ஆண்டவரே, தாயார் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பலவீன கட்டுகள் சோர்வுகளை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால கட்டி சுட்டரிக்கப்படுவதாக. ஆண்டவர், இந்த நாளிலே யார் யார் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ ஆண்டவரே கர்த்தர் எப்சியோட மாமாக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிரெயினில் காணப்படுகிற எல்லா காரியங்கள் மாற்றுங்கப்பா, உம்மால கூடும். அதே போல் கர்த்தர் முறிந்த எலும்புகள் ஒன்று கூடட்டும் ஐயா. இன்றைக்கு நடந்த ஆப்ரேஷன்களை ஆசீர்வதிங்க. பெண்களுக்கு சுகப்பிரசவத்தை கொடுங்க ஆண்டவரே. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரே கேன்சர் வியாதியோடு ஆண்டவரே கர்த்தாவே அருமையான மகன் பாலாஜிக்காக ஜெபிக்கிறப்பா. அந்த கேன்சர்னால அவதிப்பட்டு இருக்கிற அந்த மகனை நோக்கி பாருங்க. என் தேவன் தாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த படுக்கை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் மரண அவஸ்தையில் போராடி கொண்டு வழியால் துடிச்சு கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் இந்த நாளிலே அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரே, அப்படியாய் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுங்க. இந்த நிலைகளெல்லாம் மாறட்டும், இந்த சூழ்நிலைகளாம் மாறட்டும் ஆண்டவரே. வியாதி படுக்கை நேரத்தில் நீ மாற்றி போடுகிறவனுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கும்படியாக, இந்த நாளில் படிக்கிற பிள்ளைகள் +2 +10 எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷ ஞானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நம்ம ஒரு மனதோடு படிக்கிற தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். 10th எழுதுகிற பிள்ளைகள், +2 எழுதுகிற பிள்ளைகள், +1 எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் தாமே விசேஷ ஞானத்தை கட்டளையிடும்படியாக நம்ம திருச்சபை சார்ந்ததான அல்லேலூயா ஸ்வேதாக்காகவும் ஆண்டவரே தனுஷுக்காகவும் ஆண்டவரே இன்னும் கர்த்தர் அநேக பிள்ளைகள் தேர்வு எழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவர்கள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், நல்லா பாஸ் பண்ண கிருபை செய்யுங்க தகப்பன. விசேஷ ஞானத்தை கொடுங்க. அதே போல் பாவனாக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பெரியவர் பெரிய காரியத்தை செய்வீராக ராஜா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை கொடுங்க. பிள்ளை இல்லாத அநேக ஆண்டுகள் வருஷங்கள் பிள்ளை இல்லாத இருக்கிற தம்பதிகளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுங்க டாடி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவைகளோடு இருப்பாங்க, பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை என் தேவன் அதெல்லாம் மாற்றி தகப்பனே நீர் பெரிய காரியத்தை செய்யணுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இதிலிருந்து நம்ம டைரெக்டாக நம்ம செய்திக்கு உள்ளாக நம்ம போகலாம். வேதத்திலிருந்து சங்கீதம் எழுதின புஸ்தகம் 2ஆம் சங்கீதம். எடுத்தவர்கள் 2லிருந்து 12 முடிய நிறுத்தி நிதானமாக வாசிங்க, ஓடாதீங்க. சங்கீதம் 2 1லிருந்து 12. சாதிகள் கொந்தளித்து ம் 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 ம்
ம் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு புரியுது? ஒருத்திக்கு மட்டும் புரியுது, ஏன்னா அவள் படித்தால அதனால் புரியுது. அல்லேலூயா. படிக்காதவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கள். புரியாதவங்களாம் புரியலையா? சாந்தி அம்மா புரியாதவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கன்னா கரெக்டாக அவங்க புரியல தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது இப்போ நடக்கிற தேசத்தில் நடக்கிறதான காரியங்களை இதை பார்க்குறோம். தேசத்தில் இப்போ என்ன நடக்குது? உலகத்தில் என்ன நடக்குதுங்க? போர் நடக்குது. ஆமென். மூன்றாம் உலகப் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், எல்லா காரியத்திற்கும் வருமா, ஆனால் முடிவு சீக்கிரமாக வராது. ஆமென். உலகத்தில் எல்லாம் நடக்கும், யுத்தங்களின் செய்திகளையும், அல்லேலூயா, போராட்டங்களையும் போர்களும் எல்லாம் நீங்கள் காதில் கேள்விப்படுங்க. ஆனால் இது முடிவு வராது, இன்னும் முடிவு வரல. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கிறது? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அல்லேலூயா. போர் நடக்குது. எங்கே போர் நடக்குது? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்புறம் இஸ்ரேலுக்கும் அந்த இடத்துல போர் நடக்குது. ஆனால் பாதிப்பு எங்கே நடக்குது? இந்தியாவில். எங்கே தொட்டால் எங்கே ஆடுது பாருங்க. அல்லேலூயா. கேஸு, பெட்ரோலு வந்துச்சா? கொந்தளிக்குது. அல்லேலூயா. பெட்ரோலுக்கு பாருங்க கியூ நிற்குது. அல்லேலூயா. ஆனால் அறிவிச்சிருக்கிறாங்க, பெட்ரோல் போதுமான அளவுக்கு தேசத்தில் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஒரு புரளியை கலப்பி விட்டுட்டு, ஆமீன், பெட்ரோலுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு அம்மா, சீக்கிரமா நீங்கள் பெட்ரோல் போட்டுக்குங்கம்மா. அல்லேலூயா. பெட்ரோல் இல்லை, ஆமீன், நீங்கள் போய் சீக்கிரமாக டேங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபோனு, அப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக பெட்ரோல் போட்டுக்கோங்க, சீக்கிரமாக டேங்க் ஃபில்லப் பண்ணுங்க. பெட்ரோல் பேங்க்கெல்லாம் அடைக்கப்பட்டது. ஆமீன். அதுக்கப்புறம் ஹோட்டல்லாம் அடைக்கப்பட்டது கேஸ்னால். அப்போது பாருங்கள், எங்கோ நடக்குது போருக்கு, இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. கொந்தளிக்குது. ஆமீன். அப்படியே இந்தியாவே ஸ்தம்பித்து போயிருக்குது, தமிழ்நாடே ஸ்தம்பித்து போச்சு. ஆமீன். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேக பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆட்சியாளர்கள் இப்படி தான் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆமீன். அல்லேலூயா. எப்படி? யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமாக. அல்லேலூயா. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்களாம்? ஆட்சியாளர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சதி திட்டங்களை எப்படி பண்ணலாம், தேசத்தை எப்படி அழிக்கலாம், என்ன நிலைமைக்கு கொண்டு வரலாம், ஜனங்களை அப்படி தத்தளிக்க பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா? அதான் ஆண்டவர் அப்போவே சொல்லிட்டாரு, அகிதோப்பின் ஆலோசனைகளை நான் என்ன பண்ண போகிறேன்? அபத்தமாக்கி போடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க என்னதான் ஆலோசனை பண்ணாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அபத்தமாக்கி போடுவேன். அல்லேலூயா. கூட்டம் கூடினாலும், எனக்கு விரோதமாக கூட்டங்கள் எழும்பினாலும், அல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாக, அபிஷேகனுக்கு பண்ணவருக்கு முன்பாக, அந்த நாள் கோரேசுக்கு முன்பாக ராஜாக்கள் எழும்பின போது ஆமென், அவங்க சங்கரிக்கப்பட்டாங்க. ஆமென். பார்த்தாச்சு எத்தனையோ பேர் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அபிஷேக பண்ணினவருக்கு விரோதமாக எழும்பினவர்கள் கர்த்தர் என்ன பண்ணுறாரா? தடம் தெரியாத ஆக்கிடுவார். அல்லேலூயா. ஆமீன். அதனால் என்ன பண்ணுறாரா? ராஜாக்கள் எழும்பி ஆலோசனை பண்ணி நின்று அதிகாரிகள் ராஜாக்களை ஏகமாய் கூடுகிறார்கள்.
ஆமே, அதெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஆமே, இப்போ இருக்கிற காலகட்டத்தினால நம்ம ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். ஜெப குறைவாக இருக்குது. அல்லேலூயா. தேசத்தில் ஜெப குறைவாக இருக்கிறது. ஆமே, விசுவாசிகள் மத்தியில், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் ஜெபங்கள் குறைவு. அல்லேலூயா. கீழே பார்க்குறோம், அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி நான் அவங்க கட்டுகளை நான் அழுக்கிறேன். எப்படி ராஜாக்கள் ஆலோசனை பண்ணுறாங்க, அவங்கள இல்லாமல் ஆக்கிடுறேன். ஆமேன். கிறிஸ்துவர்களை ஆமேன் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடந்து கொண்டு வருது. அது மதமாற்ற சட்டம் தெரியுமா உங்களுக்கு? ஆமேன். மதமாற்றத்தை சட்டம் அது ஜெயிலர் பீரியடில் இருந்தது. அந்த அம்மா அதை இது பண்ணாங்க. ஆமேன். என்ன பண்ணாங்க? அதை ஆமோதிச்சாங்க. ஆமேன். மதமாற்ற சத்தத்தை சட்டப்படியாக நான் ஆமோதிக்கிறேன், அது பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா அறிக்கையில் சொன்னாங்க. அது நம்ம ஜெபத்தினால கர்த்தர் அதை என்ன பண்ணிட்டாரு? ஆமேன். அதை நிர்மூலமாக்கி போட்டுட்டார், உடைத்து எறிந்து. அப்பேற்பட்ட அந்த அம்மாவுக்கே அப்படின்னா இவங்களை ஏமாத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ ராஜாக்கள் ஏகமாக கூட்டம் கூடினாலும் அல்லேலூயா, கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்துவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக. ஆமேன். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது உன்னை தொடுறவன் யாருடைய கண்மணியை தொடுறாங்களா? கண்மணியை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை எவன் தொட்டானோ அவன் கெட்டான். அல்லேலூயா. ஆனால் நம்ம நினைக்கிறோம், நான் இப்படி இருக்கிறேன்னு, நான் இப்படி இருக்கிறேன்னு, என்னை யாரும் கவனிக்க மாட்டுறாங்களே. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன்னு, கண்ணீர் விடுறேன்னு, இவ்வளோ நேரம் நான் இருக்கிறேன்னு. ஆனால் ஆண்டவரோட வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அவன் தொட்டுட்டு போயிடுவானா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் அவர் கட்டுகளை என்ன பண்ணுவேன்? அறுத்து அவர் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். முடியாது. அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவன் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். ஆமென். அல்லேலூயா. எப்படி விட்டு சும்மா விடுவாரா? பரலோகத்திலிருந்து அவர் கண்கள் பார்க்கறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், சொல்லுங்க, நம்ம நினைக்கிறோம் என்னை பார்க்கல. ஒரு மகன் நேற்று சொன்னாப்புல, எவ்வளோ காலம் நான் இப்படியே இருப்பேன், எவ்வளோ காலம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? அவர் கண்ணு இல்லையா? காது இல்லையா? மூக்கு இல்லையா? அல்லேலூயா. எவ்வளோ காலம் நான் இப்படியே இருப்பேன். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன். அல்லேலூயா. அவருக்காக நான் இப்படி இருக்கிறேன், வாழ்கிறேன். வாழு. அல்லேலூயா. அவருக்காக வைராக்கியமாக இரு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. கோபம் கொண்டுடலாம், ஆனால் அந்த கோபத்தினால் என்ன வரக்கூடாதான்? பாவம் வரக்கூடாது. அல்லேலூயா. அது பரலோகத்தில் இருக்கிற நான் பார்த்துட்டாம இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நாம் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். எங்கேருந்து? பரலோகத்திலிருந்து அவர் கண்கள் பார்க்கறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். யாரை பார்த்து? உன்னை பார்த்து உன்னை கேவலமாக பேசுகிறவங்க, அல்லேலூயா, உன்னை அவமானப்படுத்துவவங்க, உன்னை விட்டு சென்றவங்க, உன்னை வேணான்னு ஒதுக்கினவர்கள்,
அல்லேலூயா. ஆமே. யாரை பார்ப்பாரா? அவங்கள கேவலமாய் பார்ப்பார், அவங்கள பார்த்து நகைப்பார். அல்லேலூயா. அவங்கள பார்த்து நகைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவர்களை இகழ்வார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். காலம் வரும், குத்தினவர்களும் உன்னை பார்ப்பார்கள், உன்னை கேவலப்படுத்தினவங்களும் உன்னை பார்ப்பாங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்க உன்னை பார்ப்பாங்க, உன்னை நிந்தித்தவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. உன் மேலே கல்லை எறிஞ்சவங்க உன்னை பார்ப்பாங்க. அல்லேலூயா. அவர் நகைப்பார், அவர் இகழ்வார். கீழே வசனம் சொல்லுது, அப்பொழுது அல்லேலூயா. எப்படியா? அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தினாலே அவர்களை கலங்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பார்த்து சொல்கிறேன், அல்லேலூயா, உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உனக்கு விரோதமாக பேசினவர்களை கர்த்தர் கலங்க பண்ணுவார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. ஆமென். அல்லேலூயா. நீ சும்மா இரு, நீ சும்மா இருந்து கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நோக்கி பாரு. அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுவாராக, சியோனுக்கு இறங்கும்படியாக. அல்லேலூயா. அவங்களை கலக பண்ணுவார். அல்லேலூயா. உன் வேலை நீ சும்மா இருந்து, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே என்று நீ உன் வேலை ஜெபிக்கிறது வேலை மட்டும்தான், கர்த்தரை நோக்கி பார்க்குற வேலை மட்டும்தான். அப்பாவுக்கு நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காரியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், தேசத்தில் யுத்தங்கள் நடக்குதப்பா, இதெல்லாம் ஓய பண்ணுங்க, ஜாதிக்கு விரோதமாக ஜாதி எழும்புது, எங்களுக்கு விரோதமாக ஜாதி எழும்புது, அல்லேலூயா, எனக்கு விரோதமாக ஆட்கள் எழும்புறாங்க அப்படின்னு நீ ஜெபிக்கிறவள் மாத்திரம்தான் உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார கண்டி, அவங்களுக்கு முன்பாக போய் போர் செய்ய இல்லை, அவங்களுக்கு முன்னாக போய் பேசுறதுக்கு இல்லை, அவங்களுக்கு முன்னாக போய் யுத்தம் பண்ண இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தினாலே அவர்களை கலங்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கீழே பாருங்க, நான் அல்லேலூயா. நீங்க எப்படியா? விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அப்பொழுது நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆவியானவர் நமக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ள, அபிஷேகம், அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எப்படி அந்த அழகான வசனம் சொல்லிட்டு பாருங்க, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனின் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை ராஜாத்தியாக, ராஜாவாக கர்த்தருடைய அபிஷேகம் தலை மேல இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ராஜாவாக என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. ஒரு கையும் என் மேல படுவதற்கு அதிகாரம் இல்லை. வேதம் அழகா ஒரு வசனம் சொல்லுது, ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. ராபா சந்தரிக்க. இந்த வசனம் எனக்கு நான் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு 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 பூஸ்டப் ஆகும். அல்லேலூயா. என்னவா? ஒரு நாயாகிலும். ஆமென். ஆமென். எப்படி பாரு, உனக்கு விரோதமா இருக்கிறவங்கள, உனக்கு விரோதமா பேசுறவர ஆண்டவர் என்ன சொல்ற? ஒரு நாய், ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. ஒரு நாய் கூட உன்னை பார்த்து என்ன பண்ணாதான்? ரோட்ல போற நாய் கூட அல்லேலூயா உன்னை பார்த்து என்ன பண்ணும்? கொலைக்காதான். ஆமென். அப்ப ரோட்ல போற நாய்க்கே ஆண்டவர் சொல்லும், ஒரு நாயாகிலும் தன் வாயை
அசைப்பதில்லைன்றாரு. ஆமென் அல்லேலூயா. இங்க என்ன பண்றாரு? உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அபிஷேகம் உன்னை பெரியவளாக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் விடும். அல்லேலூயா. அபிஷேகம் எஸ்தரை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் விட்டது. அல்லேலூயா. பட்டத்து இளவரசியாக, பட்டத்து ராஜ்யத்தை ஆளும்படியாக எஸ்தரை அந்த அபிஷேகம் தேடி வந்து உயர்த்தது. ஆமென் அல்லேலூயா. ஆனா நீ யுத்தம் பண்ணக்கூடாது. உன்னோட வேலையெல்லாம் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க. நீ யுத்தம் பண்ணினா அவர் சும்மா இருந்துருவாரு. கரெக்டா? நீ போய் யுத்தம் பண்ணினா நீ போ, நீ எப்படியோ போயிட்டு காரி முஞ்சிக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, காரி முஞ்சி கடத்தருக்கு வந்துரு. அல்லேலூயா. நான் யுத்தம் பண்ணினா அது வெற்றி, அது மகிமை, அது வல்லமை, அது கனம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. நீ யுத்தம் பண்ணினா அசிங்கம், அவமானம், அல்லேலூயா, அதுதான் நேரிடும். அப்புறம் வந்து ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்க, ஏன்பா என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டீங்க, நான் இப்படி இருந்தேனே அப்படி இருந்தேனே, அல்லேலூயா அப்படின்னு சொல்லக்கூடாது. சும்மா இரு. அந்த சில பேருக்கு அந்த சும்மா தான் இருக்க முடியாது. சில பேருக்கு அந்த சும்மா தான் இருக்க முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் எவ்வளோ காலம் நான் சும்மா இருப்பேன்? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்பாக வெளிப்படும் மட்டும் நீ சும்மா தான் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை புடமிட வரைக்கும் கர்த்தர் நீ என்ன பண்ணணும்? சும்மா தான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்பாக வெளிப்பட போகுதுன்னு சொன்னா நீ சும்மா தான் இருக்கணும். அல்லேலூயா. குதிக்க கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆனதான் சொல்றாரு, என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன். 7ஆம் வசனம் சொல்றாரு, சொல்லுவேன். ஓ அல்லேலூயா அல்லேலூயா. தீர்மானத்தின் விபரம் நான் உனக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். அந்த விபரத்தை சொல்லணும் வரைக்கும் நம்மளால அது என்ன பண்ண முடியாது. ஆக்க பொறுக்கணுக்கு என்ன சொல்லுவாங்களே, அது பழமொழினது, ஆற பொறுத்தவனுக்கு ஆக்க பொறுக்க முடியாது. ஏதோ அதை பொறுக்க மாட்டாங்க. ஆக்க பொறுக்கணுக்கு ஆற பொறுக்க மாட்டான். அல்லேலூயா. சாப்பாடு செஞ்சுட்டோம், எல்லாம் கறி குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதான். ஆமென். அது பொறுமையாக இருந்தால் தான் சாப்பிடணும். அல்லேலூயா. அதுக்குள்ளேயே சீக்கிரம் 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 சீக்கிரம். அது ஒரு வசனம் இருக்குது, மடியில தன் என்ன பண்ணுது, நெருப்ப கட்டின்னு இருக்கிற மாதிரி. அதனால கூடுமா? கூடாது. ஆமென். ஆக்க பொறுக்கணுக்கு ஆற பொறுக்கணும். அல்லேலூயா. பொறுமையா இரு. பொறுமையா தான். அந்த பொறுமை என்னால இழக்கவே முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. நேற்று ஒரு மகன் என்னுடைய பொறுமை வேற மாதிரி போயிடும். அப்ப நான் சொன்னேன், என்னங்க ப்ரோ நீங்க வேற மாதிரியா? என்ன ப்ரோ நீங்க வேற மாதிரியா அப்படின்னு கேட்க வரும். அல்லேலூயா. நம்முடைய சாட்சி மிக மிக முக்கியம். கிறிஸ்துவன் என்பது அடையாளமே பொறுமை, சாட்சி. அல்லேலூயா. அதை நம்ம கடைபிடிக்கணும். தீர்மானத்தின் விபரம் சொல்லுவேன். கர்த்தரனை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், நீ என் புள்ள, நீ என் மக. அல்லேலூயா. இன்று உம்மை நான் ஜெனிப்பித்தேன். நான் தான் உன்னை உருவாக்கினேன். அல்லேலூயா. நான் தான் உன்னை ஜெனிப்பித்தேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை எப்படி வைக்கணும், எப்படி செய்யணும், அல்லேலூயா, எப்படி நான் நடத்தணும் என்பதை எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீ எனக்கு நீடா சொல்லாத, நீ எனக்கு பாடம் சொல்லாத, எனக்கு நீ அறிவுரை சொல்லாத. என்ன சொல்றாரு? நான் உன்னை, என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே. அல்லேலூயா. எப்படியா? அவர் தான் ஜெனிப்பித்தார், அவர் தான் பெற்றெடுத்தார்,
அவர் தான் பேரும் வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராசாத்தின்னு அவர் தான் பேர் வச்சார். ஆமேன். தேங்க்யூ அப்பா. அல்லேலூயா. உமான்னு எனக்கு அவர் தான் பேர் வச்சார். ஆமேன். சில பேர் சொன்னாங்க, ஏன் கிறிஸ்டின் பேர் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. எல்லாரும் பேர் மாற்ற சொன்னாங்க, உங்களுக்கு பேர் மாற்றலையா அப்படின்னு. எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது எங்கள் போதகர் சொன்னார், ஐயா எனக்கு பேர் மாற்றுங்க ஐயா அப்படின்னு. உன் பேர் என்ன அப்படின்னாரு. என் பேர் உமா அப்படின்னு. இந்த பேர் வச்சு ஒழுங்காக சாட்சியாக வாழ். அல்லேலூயா. இந்த பேர் வச்சு நீ சாட்சியாக வாழ்ந்தாலே அதுக்கு தேவனுக்கு போதுமானது, அது தேவனுக்கு பிரியமானது. ஆமென். அல்லேலூயா. நீ பேரை மாற்றிட்டு மட்டும், நீ கிறிஸ்துவலாக இருந்தால் மட்டும், பேர் மாற்றினா மட்டும் நீ ஒழுங்காக இருந்துருவியா அப்படின்னாரு. சரிங்க, எனக்கு பேரே வேணாம், இருக்கிற பேரை வச்சு ஞானஸ்தானம் கொடுங்க. அல்லேலூயா. நான் பேரே கேட்கல. இது வரைக்கும் சொன்னாங்க, நீங்கள் பேர் மாற்றணுமா, பேர் மாற்றணும் சிஸ்டர் அப்படின்னாங்க. அல்லேலூயா. வார்த்தை அங்கேருந்து வந்துருச்சு. என் தாயின் கருவில் இருக்கும்போது ஆமேன் உருவாக்கி என்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என் தாயில் கருவில் இருக்கும்போது தான் உன்னை உமான் தான் கூப்பிட்டுருப்பாரு. ஆமேன். கிரேஸு, அல்லேலூயா, அப்புறம் மரியாள் அப்படின்னு என்னை பேர் விட்டு கூப்பிடல, பேர் வைக்கல. உன் தாயின் கருவில் இருக்கும்போது உன் பேரை நான் முன்னறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு இப்போ உமா அப்படின்னு கூப்பிட்றேன். எம்மா. ஆமேன். அல்லேலூயா. எம்மா உமா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் நான் உன்னை ஜெனிப்பித்தேன். தாயின் கருவில் இருக்கும்போது நான் உன்னை பேர்லாம் வேணாம், நீ இருக்கிற பேரை வச்சு சாட்சியாக ஜீவித்தாலே, சாட்சியாக ஜீவித்து பரலோகத்துக்கு வந்தாலே போதும். அல்லேலூயா. என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தான், என்னை பேரு வச்சவரும் நீர்தானே, என்னை அழைத்தவரும் நீர்தானே. கண்மலையே, என் கண்மலையே, கண்மலையே, என் கண்மலையே, உமக்கே ஆராதனை, 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 உமக்கே ஆராதனை. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. உண்மைதானே? தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. எனக்காக அடிக்கப்பட்டீ, எனக்காக நொறுக்கப்பட்டீ, எனக்காக எனக்காக நொறுக்கப்பட்டீ. நான் வாழ மரித்தீரே, நான் வாழ மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே. உமக்கே ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஆமென். உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்னை ஜெனிப்பித்தவரும் நீதான், என்னை பெற்றெடுத்தவரும் நீதான், எனக்கு பேரு வச்சவரும் நீதான், என்னை வளர்த்தவரும் நீதானே. என்னை ஜெனிப்பித்த
கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்மலை, கண்மலையாக கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்லுங்க, கண்மலையாக கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு பேர் வச்சங்களே. அல்லேலூயா. என் பேரை குலைத்தும்படியாக சத்துரு நினைத்தான். என் பேரை அல்லேலூயா குலைத்து போடும்படியாக, என் பேரை அசிங்கப்படுத்தும்படியாக, என் பேரை தெருவில் விடும்படியாக சத்துரு நினைத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு உன் வாழ்க்கையில் வரும்போது ஆவியானவர் தாமே உனக்கு முன்பாக கொடியேற்றுகிறார். அல்லேலூயா. 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 எல்லாம் நினைக்கும் போது ஆவியானவர் உனக்கு முன்பாக வந்து, என் மகள், என் மகன், இவன் மேலே நீ டச் பண்ண, இவனை மேலே கையை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோப சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. பிசாசு போய் யோபிக்கிட்ட அல்லேலூயா எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். ஆமென். ஆண்டவர் சொன்னார் சாத்தானை பார்த்து, போ. ஆண்டவருக்கு தெரியும் யோபை குறித்து. அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா உங்களை குறித்து? ஆனால் தேவனே யோபுக்கு என்ன பண்ணுறாரு? சாட்சி கொடுக்குறார். அவன் உத்தமன், அவன் நீதிமான், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். யார் கொடுத்தது? தேவனே யோபுக்கு சாட்சி கொடுக்குறாரு. நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நல்லவ, வல்லவ, தேவனுக்கு உண்மையாக இருப்பா. அல்லேலூயா. எனக்கு தெரியும் நீ வழுவி போகிறவள், தடுமாறுகிறவள், நீ கீழே உன் கால் சறுக்கும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத உறுதி, ஆமென், யோபுக்கிட்ட இருந்தது. யோபு அந்த சாப்டரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவா உபத்திரம், வேதனை, பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், ஓட்டம் சொரிஞ்சிக்கின்னு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பொண்டாட்டி சொல்கிறா, நீ கர்த்தரை, அவரை எவ்வளோ நீ நம்பிக்கையாக இருக்கிறிய, அவரை தூஷித்த ஜீவனை விடு. உன் கூட இருக்கிற பொண்டாட்டி சொல்கிறான், அவரை தூஷித்த ஜீவனை விடு. பைத்தியக்காரி போல பேசுறியே, அவர் கையில் நன்மையை பெற்றுக்கொண்ட நம்ம தீமையும் பெற வேணாமா? நன்மை பெற்றா அல்லேலூயா, க்ளோரி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரிசீவ். நன்மையை பெற்றுக்கொண்டா அப்பா அப்படியே கர்த்தர் நல்லவர், நல்லவர் சொல்லிட்டு நன்மையை பெற்றுக்கணும். தீமை வந்தால் வச்சுக்கேன். அல்லேலூயா. அந்த வாயில் வரும் பாரு வார்த்தை, இதை செய்ய சொன்னால் வரும் பாரு வார்த்தை, இதை பண்ணு, இந்த வேலை செய்யின்னு சொன்னால் வரும் பாரு வார்த்தை. அல்லேலூயா. தேவன் யோபை பார்த்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் பொல்லாப்புக்கு விலகுறன்னு பண்ண யோபை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு தேவனே சாட்சி கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும்போது தேவனை நம்ம தூஷிக்கிறோம், தேவனை முறுமுறுக்கிறோம், தேவனை நம்ம கோபப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அவர் வேதனைப்படுவார். நேற்று நேரத்தில் எனக்கு ரொம்ப மனம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப பாரம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அடிக்கடிக்கு நம்மளுக்கு அதில் ஊழியக்காரங்களை ஸ்பெசிஃபிக்காக ஊழியக்காரங்களை என்னாலேயே தாங்கிக் கொள்ள முடியாது சில காரியங்கள். ஏன்னா அந்த ஜனங்கள் படுகிற அந்த பிரச்சனையோ, மோசை வந்து அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை பாடாப்படுத்தினாங்க. அல்லேலூயா. இது இல்லை, அது இல்லை, அது நொட்டு, இது நொட்டு, காடை இல்லை, சாப்பிடா இல்லை, அல்ல தண்ணி இல்லை, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மோசைக்கிட்ட போய் முறுமுறுக்குறாங்க ஜனங்க. அந்த மோசை என்ன பண்ண முடியும்? உங்களை நல்வழி நடத்தணும், உங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்களை கொண்டு போய் வைக்கணும்னு தான் தேவனுடைய வாஞ்சையும் மோசையோட விருப்பமும் கூட. ஆனால் அந்த ஜனங்க படுற பாடு மோசைக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே இவங்களுக்காக என் பேர் என்ன பண்ணுங்க, கிறுக்கி போட்டுருங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், எப்படியாச்சும் அவங்களுக்கு உதவி செஞ்சுருங்க அப்படின்னு இந்த இடத்துல. அப்படி தான் நேற்று
லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து அப்படியே பாரம்னா பாரம் இதயத்தில், எப்படியாவது கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்கப்பா, எங்களால் முடியல. அல்லேலூயா. வருகிற ஜனங்களை நீங்கள் விசாரிங்க, வருகிற ஜனங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்களுடைய காரியங்களை நீங்கள் மேலே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நேரத்தில் ஜெபித்தோம். அல்லேலூயா. ஏன்னா அந்த மோசைக்கே அப்படி இருக்க எத்தனை இஸ்ரவேல் எங்கள் ஜனங்கள் எவ்வளோ ஜனங்கள் அல்ல, அப்படியே இருக்கும்போது இங்கே இருக்கிற சொற்ப ஜனங்களையே என்னால் என்ன பண்ண முடியல, நடத்த முடியல, டேக் ஓவர் பண்ண முடியல, அவங்கள டேக் ஓவர் பண்ண முடியல. ஆமென். அவங்க படுகிற காரியத்தினால. அப்போது நான் உன்னை ஜெனிப்பித்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை விட்டுற மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. உன்னை உள்ளங்கையில் பொறிஞ்சு வச்சிருக்கிறேன். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அந்த மகிமைக்காக கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வழிகள் வரும் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கடக்க பண்ணுங்க. என்னை கடக்க பண்ணுங்க ஆண்டவரே, இதுலேருந்து என்னை லிஃப்டாக பண்ணி என்னை கொண்டு போங்க, அடுத்த கட்ட அடுத்த லெவலில் என்னை கொண்டு போங்கன்னு தான் நீங்கள் கேட்கணுமே தவிர நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கவோ தர்க்கம் பண்ணவோ அல்லேலூயா எதிர்த்து பேசவோ ஆண்டவரே கேள்வி கேட்கவோ உன்னை வைக்கல. அல்லேலூயா. சோத்திரம் சொல்லிட்டு அமைதியாக போங்க. கர்த்தர் உங்களுக்கு பேக்கில் இருந்து செய்யக்கூடிய ஏற்றுவார். அல்லேலூயா. அதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. கீழே பாருங்க. என்னை கேளும். ஆமே. இந்த வசனம் பார்த்தோன்னே என்னை கேளும் அப்படின்னு. அப்போ அந்த மகன் சொன்னான், கேட்டுன்னு தானே இருக்கிறேன், செப்பித்து தானே இருக்கிறேன், கண்ணீர் விட்டுன்னு தானே இருக்கிறேன், பார்க்க மாட்டுறாரு, உன்னை கவனிக்க மாட்டுறாரு, செய்ய மாட்டுறாரு, அவங்களாம் நல்லாங்கிறாங்க, இவங்க நல்லாங்கிறாங்க, இவங்க புலம்பல் பாருங்க. அப்போ உனக்கு பொறாமை தானே, உனக்கு இந்த ஆமை தானே, அவங்க நல்லாக்குறாங்க இவங்க நல்லாக்குறாங்கன்னு. ஏன் உனக்கு? அல்லேலூயா. அப்போது என்ன சொல்கிறாரு, என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். வார்த்தை சொல்லிட்டார்ல, என்னை கேளு, கேட்டுனே இரு. ஆமென். நீ இன்னைக்கு கேட்டு நாளைக்கு கேட்காத, தொடர்ந்து அவரை போய் அழைட்டுக்கினே இரு. அந்த விதவை போய் அல்லேலூயா அந்த ராஜாவை என்ன பண்ணானா, நியாயம் விசாரிக்க சொல்லி அவளை போய் தினந்தோறும் அலட்டின்னு இருந்தாங்களாம். எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்கப்பா, என் குறையை நீக்குங்க. இப்படி அவர் கண்டுக்கவே இல்லை. யார்? ராஜா கண்டுக்கவே இல்லை. அந்த விதவி போய் எனக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, டெய்லியும் இப்போ அவருடைய வாசலில் எதிர்க்க நின்று எதுக்கு செய்யுங்க அவர் கண்டுக்காதே தான் போவார். ஒரு சில நேரத்தை கண்டுக்கவே மாட்டார் உன்னை. அல்லேலூயா. கண்டுக்கலைன்னா கூட அவர் பார்வை மேலே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு பார்வை மேலே இருக்கும், ஆனால் உனக்கு எப்படி இருக்கும், அது பார்க்காத மாதிரி போகிறாங்க பேர் சொல்லுவாங்க பேர். நிறைய பேர் எப்படி போகிறா பேர், ஆமென், பார்த்துட்டு பார்க்காத மாரி போகிறான் பேர் அப்படின்வாங்க. அதேமாரி தான் ஆண்டவரும் உன்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தான் இருப்பார். நீ எப்படி இருக்கிற, அல்லேலூயா, இந்த நிலைமையில நீ இருக்கிற, அப்போ தானே உனக்கு தேசத்தை கொடுக்க முடியும், ஜாதியை கொடுக்க முடியும். கரெக்ட் தானே? ஒரு பெரிய ஒரு பொசிஷன் கொடுக்குறாரு, ஒரு பெரிய உனக்கு பொறுப்பை கொடுக்குறாரு, பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாரு. ஆமே. டெஸ்ட்டு வைக்காமல் கொடுத்துருவாங்களா? நீ அதுக்கு நீ பாத்திரவனாக இருக்கிறியா? அதுக்கு நீ தகுதியாக இருக்கிறியா? அதில் நீ நிற்பியா? நீ அதில் நீ உறுதியாக இருப்பியா? எடுத்த உடனே லபக்குன்னு தூக்கி கொடுத்துருவாரா அவ்வளோ பெரிய பொறுப்பை? நான் இங்கே நிற்கிறதுக்கெல்லாம் எத்தனை வருஷம் தெரியுமா? 28 வருஷம். அல்லேலூயா. 28 வருஷம். ஆமே. சாதாரணமாக என்னை கொண்டு போய் இங்கே வந்து நிற்கல, சாதாரணமாக தூக்கி மைக்க கொடுக்கல. ஆமே. 30 வருஷத்துக்கு
கர்த்தர் என்னை புடமிட்டார். ஆமென். காடு மேடு பள்ளங்கள் முட்கள் வேலிகள் அல்லேலூயா எல்லாவற்றையும் கர்த்தர் கடந்து வரும்படியாக தான் இந்த மைக்கை கொடுத்துருக்கிறாரு. எடுத்த உடனே இந்த மைக்கை கொடுக்கல. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால் சில பேருக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அல்லேலூயா. கனியில் 9 கனி இருக்குது. அந்த 9 கனியில் என்ன இருக்குது? ஒரு கனி இருக்குது, நீடிய பொறுமை. அது ஏன் நீண்டுன்னு சொல்கிறாரு? பொறுமையா இருமா அப்படின்னு சொல்லலை. எப்படி? நீடிய பொறுமை இருக்குதா யாருக்குன்னா? நீடிய பொறுமை கை தூக்குங்க. நீடிய பொறுமை இருக்கிறவங்க. என்ன பப்ளு கை தூக்குற? உன்னை நீ தான் நீடிய பொறுமை. நீ டக்குன்னு நீ தான் டென்ஷன் ஆகுருவேன். அல்லேலூயா. ஆமென். நீடிய பொறுமை. நானும் ஏசப்பாட்ட அதான் கேட்டுனுக்கிறேன். ஏசப்பா எனக்கு நீடிய பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. இந்த பொறுமை பத்தாது. அல்லேலூயா. இது பத்தாது ஆண்டவரே. இந்த ஜனங்களை மேய்க்க, இந்த ஜனங்களை நடத்த, குடும்பத்தை நடத்த, அல்லேலூயா, ஊழியத்தை நடத்த, அல்லேலூயா, இன்னும் நீடிய பொறுமையை கொடுங்க. அந்த நீடிய பொறுமையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. அதான் கேட்குறேன். என்னை கேளும், என்கிட்ட கேளு. கார் வேணும், பங்களா வேணும், வண்டி வேணும், அது வேணும், இது வேணும். நீடிய பொறுமையை கொடுங்க. யோபு நீடிய பொறுமையாக இருந்ததுனால்தான் இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆமென். ஆசீர்வாதம் வேணும்னா அதில் ஒரு வழி இருக்கணும், வேதனை இருக்கணும், உன்னுடைய கண்ணீர் இருக்கணும். அல்லேலூயா. பாடுகள் இருக்கணும். ஆமென். ஆசீர்வாதம் பெறணும்னா யோபுக்கு அப்படி கொடுக்கவே இல்லை. போட்டு புழிகிறாரு, சக்க புழி. ஆமென். அதெல்லாம் இருந்தால் நம்ம தாங்கவே மாட்டோம், ஓடியே போயிடுவோம். ஆமென். எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. மனைவிதை மாத்திரம்தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள் இல்லை, சொத்து இல்லை, பத்து இல்லை, வீடு இல்லை, அந்தஸ்து இல்லை. அல்லேலூயா. அவனுடைய பாதத்தை நெய்யினால் கழுவினான் யோபு. அல்லேலூயா. அவர் பாதத்தை எப்படி நெய்யினால் கழுவினார். ஆனால் எல்லாத்தையும் இழந்து, ஆமென், அல்லேலூயா, ஆமென், நிற்கதியாய் நின்று ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கும்போது தான் அல்லேலூயா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் ஸ்தோத்திரம். எப்படி நீடிய பொறுமை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆமென். ஒரு சின்ன ஒரு வந்தாலும் நம்ம ஸ்பார்க் வந்தாலும் நம்ம ஸ்பார்க் ஆயிடுறோம். ஆமென். நம்ம எப்படி ஆயிடுறோம்? ஸ்பார்க் ஆயிடுறோம். யோபு போல என்னை கேள், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். இரும்பு கீழே உணர்வடையுங்கள். எச்சரிக்கையாயிரு. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். இனி காலம் செல்லாது. கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் எழும்போம். அல்லேலூயா. தேசத்தில் பஞ்சங்கள் வரும், பற்றாக்குறைகள் வரும், உயர்வுகள் வரும். ஆமென். எல்லாம் இதில் இருக்கு. ஆமென். இதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்களை காட்டிலும் உன்னை நான் எப்படி வச்சுருப்பேன்? விசேஷத்தெல்லாம் வச்சுருப்பேன், விசேஷத்தான வச்சுருப்பேன். அல்லேலூயா. தேசத்தில் எல்லாம் நடக்கும், அது உனக்கு இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. உன்னை நான் விசேஷமாக வச்சுருப்பேன். எத்தனை பேர் இந்த கொரோனாவில் சாப்பிடாம இருந்தோம்? கறி சோறு தான். அல்லேலூயா. உண்மைதானே?
இப்படி பட்டினியா போட்டாரு? இல்லையே. ஆமென். அந்த கொரோனால வெளியே போட முடியாத சூழ்நிலை, எதுவுமே இல்லாத சூழ்நிலையும் கர்த்தர் அந்த போஷித்தார். உலகத்திற்கு எல்லாம் கொள்ளை நோய் வந்தது, அல்லேலூயா, கொரோனா வந்தது. கர்த்தர் நம்மளை சேஃபாக கர்த்தர் பாதுகாத்தார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பசியாக விடலை. ஆமென். உன்னை அனாதையா நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன். அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்துடனே கர்த்தருக்கு களி கூறணும். அல்லேலூயா. கடைசி காலம், இனி காலம் செல்லாத என் அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், அல்லேலூயா, நீதியின் மேலே நீதி, அல்லேலூயா. இன்னும் பரிசுத்தமாக இருந்து தேவன்கிட்ட நம்ம நெருங்கி வாழணும். அல்லேலூயா. இனி காலம், உண்மையாகவே சொல்கிறேன், இதுதான் கடைசி ஜென்ரேஷன். ஆமென். இதுதான் கடைசி. இதுக்கு அடுத்து காரியம் இல்லை. ஆமென். பெண் கொண்டு பெண் கொடுத்து அது இதுன்னு இல்லை. அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்தின விதத்தில் நடத்துவார். இருக்கிற வரைக்கும் அவருக்கு உண்மை உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை ஆராதிச்சுட்டு போய் சேர்ந்தா போதும். அல்லேலூயா. அப்புறம் கீழே பார்க்குறோம். எப்படிங்க? குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலேயே அவருடைய கோபம் பற்றி எரியுது. அது அங்கங்கே நடக்குது. எப்படிங்க? குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை நீங்கள் என்ன பண்ணணும்? முத்தம் செய்யுங்க. அல்லேலூயா. அவரை நெருங்குங்க. அல்லேலூயா. அவரை கனப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை பாடுங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆனால் அவர் கோபம் பற்றி எரியுது. அதனால தான் ஆங்காங்கே நடக்கிற காரியங்களை நம்ம காதில் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. யுத்தங்களையும் செய்திகளும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள்ன்றாரு. அதே போல தான் என்ன சொல்கிறாரு? குமாரன் கோபம் அல்லாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 5ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள். நீர் அவரை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை என்ன பண்ணணும்? முத்தம் செய்யணும். அதனால் அங்கே என்ன போட்டுக்குது? சந்தோஷிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது, என்னாலும் யாருடைய நாம தேவனுடைய பிள்ளைகள் எம்பியிருப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். யார? அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென். அதே 34ஆம் சங்கீதம். ஆமென். 22ஆம் வசனத்தை வசிங்க. 34:22. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் எப்படிங்க? கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை மீட்டுக்கொள்கிறார். குற்றம் சுமராது. ஆமென். எப்படிங்க? இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வசனம். திரும்பப்படி. கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்துமாவை மீட்டுக்கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். உன்னை மீட்கிறாரு.
அல்லேலூயா, உன் ஆத்துமாவை மீட்கிறாரு. அல்லேலூயா, ஒருவனும் உன் மேலே குற்றம் சொல்ல முடியாது. ஆமேன், ஆமேன். ஆனால் இங்கே பார்க்குறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை நீங்கள் என்ன பண்ணணும்? முத்தம் செஞ்சாதான் இந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்குறார். குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது, அவரை கோபப்படுத்தக்கூடாது. ஆமேன். தம்முடைய ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை அவர் என்ன பண்ணுறாரா? மீட்கிறாரு. அல்ல, குற்றம் சுமராது. அல்லேலூயா. அதை வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 16-17 முடிக்க போகிறேன். கர்த்தர் நாம நல்லவர். ஜீசஸ் அல்லேலூயா. பர்வதங்களையும் கண்மலையை நோக்கி எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளும். எப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து, ஆமென், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், அல்லேலூயா சொல்லுது. பர்வதம்லாம் பார்த்து சொல்லுது, அல்லேலூயா, எங்கள் மேலே விழுந்துருங்க. ஏன்னா குமாரன் கோபமாக இருக்கிறாரு, பூமி பற்றி எரிய போகுது, அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்கள் மேலே விழுந்துருங்க. வீற்றிருக்கிறபடியால் முகத்திற்கு ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளும். ஆட்டுக்குட்டியானுடைய கோபம், குமாரனாகிய கோபம் வெளிப்பட்டுருச்சு. அதனால் அவருடைய பாதத்தை நம்ம என்ன செய்யணும்? முத்தம் செய்யணும். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. எழுந்து நின்றுப்போமா? அப்படியே எழுந்து நின்று அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கு நன்றி. அதே கடைசி வசனத்தை, குமாரன் கோபம் கொள்ளாமல், திரும்பமாக குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே அழிஞ்சு போனாங்க, முறுமுறுப்பு நிமித்தம். அல்லேலூயா. அவங்களுடைய இச்சையின் நிமித்தம், அல்லேலூயா, அவங்களுடைய கேட்குறதெல்லாம் கிடைக்கணும் நிமித்தம் என்ன பண்ணாங்க? வழியில் கானானுக்கு போல பிரவேசிக்கலை, அழிஞ்சார்கள். அதனால் நீதிமானுடைய ஆத்துமாவை அவர் எப்படி இருக்கிறாரு? மீட்கிறார். அல்லேலூயா. அதனால் மிக மிக எச்சரிப்பாக இருப்போம். பயத்துடன் கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்துடன் கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும், களி கூறணும். அல்லேலூயா. அப்படியே ஜபசிந்தையோடு நல்லவரே உம்மை துதிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் பூமி பற்றி எரியுது. அவருடைய கோபத்தினால் எரிந்து கொண்டு இருக்க ஆங்காங்கே நடக்கிற வார் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதை நினைக்கும் போது எத்தனையோ உயிர்கள், எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போகிறாங்க. எத்தனையோ ஆத்துமாக்கள் கிறிஸ்துவை அல்லாத கல்லறைகளுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. தகப்பனே உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உங்களை கோபப்படுத்தக்கூடாதுப்பா ஆண்டவரே. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாங்கள் அழிந்து போகாமலும் அவருடைய பாதத்தை நாங்கள் முத்தை செய்யும்படியாக ஊழியக்காருடைய ஆத்துமாவை நீ மீட்கிற தேவன், எங்களை செழிப்பித்த தேவன். நீர் கேள், அப்போது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக, எல்லைகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி. அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. சொல்லுங்க. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. உலகத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இயேசுவை அறிய வேண்டுமே. உலகத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இயேசுவை அனைவரையும் அறிந்து கொள்ளுமே. இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை,
பாதத்தை கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை இயேசுவே கண்ணீரால் நினைக்கின்றேன் தாவே கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. உங்களை முத்தம் செய்கிறோம் அப்பா இயேசு, உங்கள் பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற வார்கள் போர்கள் ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றையும் ஓயும்படியாக குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் நாங்கள் அழிந்து போகாமலும் ஆண்டவரே தகப்பனே நம்முடைய ஊழியக்காரருடைய ஆத்துமாவை நீ மீட்டு கொள்கிறீரே உமக்கு நன்றி. ஓ ரபா சந்தர் எலா தரி பலபோ ஒரு ரிபாலா தரி பலபோ ஷபா பாபா ரிபிகா பாபா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கேட்ச வசந்த பிரகாரம் பயத்துடனே கர்த்தரை சேவிக்க முடியாகவும் நடுக்கத்துடனே நாங்கள் களி கூறும்படியாகவும் ஆண்டவரே எங்களுக்கு என்ன போராட்டங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நடத்துங்கப்பா. போராட்டத்தின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கண்ணீர்கள் மத்தியிலும் ஆண்டவர் வந்திருந்தாலும் வேதம் சொல்கிறது ஏசாயா 26 அதிகாரம் 3-4 வசனத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தராகிய யெகோவாவை நித்திய கண்மலையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பசுத்த ஆவியானவரே திரியேக தேவர்களா எங்கள் மத்தியிலே நீர் வீற்றிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வந்த ஒவ்வொருயும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவைகளோடு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் அது அறிந்திருக்கிறீர். அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றிருப்பீராக. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏனுவான முடிவுகள். ஆண்டவரை யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ கர்த்தாவை நீ தரவேணுமாறு ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கேட்ட வசந்த பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் எங்களை நடத்த, நாங்கள் பயப்பட, உங்கள் பாதத்தை முத்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தேசத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எகிப்திற்கு நீங்கள் இருளை கொடுத்தீங்க, எகிப்திற்கு நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை நீர் பாதுகாத்து இஸ்ரவேல் ஜனத்தை நீர் கர்த்தர் வெளிச்சத்தில் நடத்தினீங்க. அதே போல உடைய ஊழியக்காரருடைய ஆத்துமாவை வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை ஆத்துமாவை நீ தேற்றி வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம்ப்பா. அதே போல் அந்த நாளிலே தாவே ஆண்டவரே மகாராஷ்டிராவில் இருக்கிற ஆண்டவரே இந்த தலைமை போதகருக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க. சுகபத்திரத்தோடு நாளை தினத்தில் நீர் கொண்டு வருவீராக. அவரோடு ஊழியத்திற்காக உட்கார்ந்து இருக்கிறதா நம்முடைய பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களும் நீர் ஆசீர்வதிக்கிறமா ஜெபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமாய் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் சொல்லாமா? கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10 ஒரு பங்கு கொடுத்து பாரு.
உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசி என்றும் பதறான் பதறான் விசுவாசிதானே உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசி என்றும் பதறான் பதறான் அறிக்கை செய்திடுவோம் எரிகோ பிடித்திடுவோம் செங்கடல் விலகிடும் யோர்தான் விலகிடும் அறிக்கை செய்திடுவோம் எரிகோ பிடித்திடுவோம் செங்கடல் விலகிடும் யோர்தான் பிடித்திடும் உலகொரு உற்சாகமாய் உன்னகொரு ஒப்புகொடு சந்தோஷமாய் உலகொரு உற்சாகமாய் உன்னகொடு ஒப்புகொடு சந்தோஷமாய். ஆமென் ஆமென் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே. ஆமென். கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசம பாகங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்த கரங்களையும் 30 60 100 கர்த்தர் கொடுக்கும்படியாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். நான் இரத்தத்துள் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். நான் இரத்தத்துள் மறைந்துள்ளேன். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. நான் இரத்தத்துள் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்துள் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்துள் மறைந்துள்ளேன். தீங்கில்லை 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 தீங்கில்லை. நான் இரத்தத்துள் மறைந்துள்ளேன், எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை தொடராது. God bless you. God bless you.